கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெற்றோர்களாகிய நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை, பசங்களை, பிள்ளைகளை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். எங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? அவங்க வேலையை பார்க்க போவாங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தினமும் காலையில் பைபிள் எடுத்துகிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? போதனை பண்ணிட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி அல்ல. தூங்கி சொன்னால் எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு வேதாகமத்தை எடுத்து கையில் வசனங்களை படித்து அவங்களுக்கு போதனை பண்ணுறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இங்கே அப்படி சொல்லு, கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அப்படின்னா என்ன? இப்போ நாம் நம்முடைய பையன் எங்கேயாவது வெளியே போகிறான்னு வைங்களேன், தம்பி பார்த்துக்கோ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அது அவனுடைய பயணத்திற்கேற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கமாக அவனுக்கு அமையும், ஒரு ஆசீர்வாதமாக அவனுக்கு அமையும். அப்போ அவன் போகும்போது வரும்போது என்ன நினைப்பான்? கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னால் போகுது அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கும். அப்போ கடவுளுடைய சமூகம் அவனுக்கு முன்னாக போகிற போது அவன் என்ன பண்ணுவான்? நிதானமாக வண்டி ஓட்டுவான், நிதானமாக செயல்படுவான், எதையுமே அதிகமாக பதறல் அடைய மாட்டான். இப்படி ஒரு நிதானமாக போயிட்டு கடவுள் அவனுக்கு அந்த புத்தியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா இவன் என்ன நினச்சிட்டு போகிறான்? கடவுள் எனக்கு முன்னால் போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு போகிறதுனால கடவுள் அவனை வழி நடத்திட்டு போவான். பையனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தம்பி கடவுள் உனக்கு ஞானமாக இருப்பார். என்ன? கடவுள் உனக்கு அறிவாக இருப்பார். கடவுள் உனக்கு நல்ல ஞாபக சக்தியாக இருப்பார். நீ நல்ல ஆண்டவரை மனசில் நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்ல ஞானத்தோடு அறிவோடு பரிட்சை எழுதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நான் அப்படி படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும்னு சாதாரணமாக மனசில் ஒரு ப்ரேயர் பண்ணி போய் பரிட்சை எழுத ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்கு கடவுளே ஞானமாக இருந்து அவர்களுக்கு வழி நடக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இப்போ கடவுளை அவர்கள் முன்வைத்து எந்த காரியத்தை எடுத்தாலும், எந்த செயல் எடுத்தாலும், நம்முடைய பிள்ளைகள் கடவுளை முன்வைத்து அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கு பாருங்க, அதில் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக இருப்பாங்க. அந்த சமாதானம் மிகவும் பெரிதாக இருக்கும். என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாக இருக்குது, என்ன அப்படின்னா, அப்பா நான் ஜெயிச்சிட்டேன், கடவுள் எனக்கு வெற்றியை கொடுத்தாரு, கடவுள் எனக்கு என்னை பாஸ் பண்ண வச்சுட்டாரு, கடவுள் எனக்கு அதிக மார்க்கு கொடுத்துருக்காரு, கடவுள் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காரு, கடவுள் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்காரு, கடவுள் எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துக்கான ஒரு சமாதானம், அந்த சந்தோஷம் கலந்த ஒரு சமாதானம் நம்மளோட பிள்ளைகளுக்கு இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கடவுளால் போதிக்கப்படுகிற பிள்ளைகள் யாருக்கு அப்படின்னா, தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுத்தி பெற்றோர்களுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் சொல்கிறப்ப அந்த வார்த்தைகளை இம்மானுவேல நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறாரோ அந்த அறிவுரையை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய சமாதானம் ரொம்ப பெருசாக இருக்கும். இன்றைக்கு அப்படி ஒரு சமாதானத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் கடவுளை சொல்கிறார். கடவுள் நமக்கு போதிக்கிறார்னா அந்த போதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். கடவுள் நமக்கு அறிவுரை சொல்கிறாருன்னா அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் முக்கியம். எல்லாருக்கும்
கடவுளும் நமக்கு போதிப்பார். ஆனால் நாம் அந்த போதனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். அது நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை நமக்கு வரணும். அதை ஏற்று அப்படி சொன்னாரே, கடவுள் இப்படி நமக்கு போதிச்சிருக்கிறாரு, அந்தபடி நம்ம நடப்போங்கிற அந்த மனநிலை நமக்குள்ள வரணும். அன்பானவர்களே, அப்படி வருகிற போது அவர்களுக்கு கிடைக்கிற சமாதானம் ரொம்ப பெரிதாக இருக்கும். அப்புறம் என்ன, ஆண்டவருடைய போதனையின்படி நடங்க. கடவுளால் போதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததின்படி நடங்க, அவருடைய போதனைகளின்படி நடங்க. உங்களுடைய சமாதானம் ரொம்ப பெரிதாக இருக்கும், ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போமா, அன்பின் பரலோக பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு தருகிற சமாதானம் பெரிதாக இருக்கிறதா? நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறபடி நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் அந்த போதனைகளை ஏற்றுக்கொண்ட மனநிலையோடு கூட இந்த உலகில் நாங்கள் வாழ்கிற போது நீர் எங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய போதனையை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்து வெற்றி பெற நீங்கள் கிருபை பாருங்கள். எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனும் எங்களது இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.